பஞ்சபூதங்களுக்கும் மனித உடலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டமும் பிண்டமும் ஒண்ணுதான், அறிந்துதான் பாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அண்டமும் பிண்டமும் ஒண்ணு. அப்ப அண்டத்துல பஞ்சபூதம் இருக்கு. நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது உடம்புலயும் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு கண்டிப்பாக. இப்போ உடம்புலயும் பஞ்சபூதம் இருக்கு. வெளியில நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் இருக்கு மாதிரி இந்த உடம்புக்குள்ள சில உறுப்புகள் இருக்கு. ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்புக்குள்ள 5 பஞ்சபூதங்கள் ராஜ உறுப்புகளாக இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த காலத்துல எல்லாம் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா, மருத்துவம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாடி பார்த்துட்டு உங்க முகத்தை பார்ப்பாங்க. முகத்தை பார்த்துட்டு கண்ணுல டார்ச் லைட் அடிச்சு பார்ப்பாங்க, நாக்க நீட்ட சொல்லுவாங்க, காதை பார்ப்பாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்தினுடைய அழகு முகத்துல தெரியுமா. அப்ப நம்ம உடம்புல உள்ள பஞ்சபூதங்களுடைய வெளிப்பாடு நம்ம உடம்புல என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப காது. இந்த காது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடம்புல கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக பை இருக்கு இல்லையா, அதனுடைய தொடர்பு தான் இந்த காது. அப்ப நம்ம பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல எப்படி இருக்கு? சிறுநீரக பை. அது நீர் மூலகத்தை சேர்ந்தது. இன்னொன்னு ஸ்பிளின், வயிறு. இது மண்ணீரல்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணீரல் நிலப்பகுதி. இந்த உடம்புல தசைகள்லாம் இருக்கு இல்லையா, நிலத்தை சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க உறுப்புகளுக்கு. அடுத்து நம்ம உடம்புல லங்ஸ். நீங்க சுவாசிக்கிறீங்க இல்லையா காற்று, அப்ப வெளியிலயும் காற்று இருக்கு, உள்ளேயும் காற்று இருக்கு. அப்ப இந்த லங்ஸ் அண்டு பெருங்குடல் இது ரெண்டுமே காற்றுக்கு சொந்தமான ஒரு பொருள். அப்ப நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள்ல காற்றும் இருக்கு. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா, நெருப்பு. இந்த வெளியில ஆகாய ஆகாய சக்தி. அப்ப இந்த உடம்புல என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லீரல். இந்த உடம்புல கல்லீரல் தான் நம்ம உடம்புல உள்ள அனைத்து எப்படி சொல்றது, ரசாயனங்கள், நம்மளுக்கு இந்த உடம்புக்கு ஒவ்வாத எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுதான் செரிச்சு வெளியில அனுப்பும். அப்ப இந்த கல்லீரலும் பித்தப்பையும் ஆகாய சக்தியா இந்த நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அடுத்து உம் வேற என்ன? நெருப்பு. இந்த உடம்புல நெருப்பு என்னவா இருக்கு அப்படின்னா நம்ம உடம்புல ஹார்ட். அது உங்களுக்கு நெருப்பு மூலகமா இந்த உடம்புல வேலை செய்யுது. பெரிகார்டியம் அண்டு இதயம். இது ரெண்டும் நெருப்புக்கு உரியதா இருக்கு. இப்ப நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் இந்த உறுப்புகளாக தான் நம்ம உடம்புக்கு இயங்குது. அப்ப இந்த உடம்புல உள்ள உறுப்புகள் எந்த அளவுக்கு இயங்குதோ, வெளியிலிருந்து அந்த ஆகாய சக்தியிலிருந்து ஆகாயமும், நீர் சக்தியிலேருந்து நீரும், காற்று சக்தியிலேருந்து காற்றும், நிலசக்தியிலேருந்து நிலமும் இந்த உடம்புக்கு தேவையான ஆற்றலை அது எடுத்துக்கிறதுங்க. இப்படிதான் வெளியிலையும் உள்ளேயும் இந்த உடம்போட இயக்கம் நடக்குது. அப்ப வெளியில உள்ளதும் என்னென்ன இருக்கோ அது அனைத்தும் இந்த உடம்புக்குள்ளேயும் இருக்கு. வெளியில பஞ்சபூதங்கள் நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்றோம். இப்போ உடம்புக்குள்ளேயும் இருக்கு. இப்போ அண்டத்துல உள்ளது பிண்டத்துல இருக்கு, பிண்டத்துல உள்ளது அண்டத்துல இருக்குன்னா அப்ப அண்டத்துல உள்ள எல்லாத்தையும் பாக்குறோம் தானே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொல்றோம்னா, வெளியில நெருப்பு இருக்கு, சூரியன் இல்ல அனல். வெளியில நெருப்பு தணலை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப நம்மளோட பிண்டத்துக்குள்ள அதே மாதிரி உடம்புக்குள்ள ஒரு வெப்பம் இருக்கு, நெருப்பு இருக்கு, நம்மளால உணர முடியும். வெளியில காற்று நம்மளால உணர முடியும். இப்ப நம்ம உடம்புக்குள்ள காற்று இருக்கான்னா இருக்கு, நம்மளால உணர முடியும். வெளியில நிலம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம உடம்புல நிலம் இருக்கா அப்படின்னா நம்ம சதைகள் இருக்கு. அப்ப நம்ம உடம்புலயும் நிலம் இருக்கு. வெளியில நீர் இருக்கா? இருக்கு. உடம்புல நீர் இருக்கா? இருக்கு. ஆனா வெளியில ஆகாயம்னு ஒண்ணு இருக்கு. உள்ள ஆகாயம்னு ஒண்ணு இருக்கா? இதுக்கு கேள்வி. இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. எங்க இருக்கு? யாருக்காவது தெரியுமா? யோசிச்சிருக்கீங்களா? இப்ப வெளியில ஆகாயம் அப்படின்னா என்ன சொல்றீங்க? எல்லாருமே நல்லா கவனிங்க வார்த்தைய. அண்டத்துல உள்ளதே பிண்டத்துல இருக்கு, பிண்டத்துல உள்ளதே அண்டத்துல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போகும்போது நல்லா கவனிங்க. அண்டத்துல என்னெல்லாம் இருக்கோ பிண்டத்துல இருக்கு. ஆனா வெளியில ஆகாயம்னு நம்ம ஒண்ணு சொல்லி பழகி இருக்கோம் இல்லையா? இப்ப ஆகாயம் யாரு எல்லாரும் கேட்டாலும் வானத்துக்கு மேல கைய காமிச்சு அந்த இருக்கு ஆகாயம். என்ன கலர் அப்படின்னா அது ஒரு வான ஊதா கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம உடம்புல அந்த பொருள் எங்க இருக்கு? ஆகாயம். அப்ப வெளியில ஆகாயம் மனமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம உடம்புல மனம் எங்க இருக்கு? இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிற விஷயம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இயல்பா கடந்து போக முடியும். அப்ப நம்ம உடம்புல ஆகாயமா ஒரு பொருள் இருக்கு, நம்மளால அதை பார்க்க முடியும். இப்ப ஆகாயம் வான ஊதாவா இருக்குன்னா நம்ம உடம்புலயும் வான ஊதாவா ஒரு பொருள் இருக்கு. ஆகாயத்தை நம்மளால தொட முடியுமா? தொட முடியாது, அப்படியே போயிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம உறுப்புல நம்மனாலே தொட முடியாத ஒரு பொருள் இருக்கான்னா இருக்கு. இதுதான் பஞ்சபூதம்.
இந்த பஞ்சபூதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அதுக்கு அடுத்தபடியாவே உங்க உடலை பத்தி உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த உடம்புக்கும் பஞ்சபூதங்களுக்கு என்ன தொடர்பு, எப்படி மனம் நம்மளுக்குள்ள கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.